எனக்கு அருமையான அன்பு உள்ளங்களை இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 11வது வசனம். இன்றைய நாளிலும் 27ஆம் தேதி 8வது மாதம் 2025 புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் ஒருவர் என்பதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு அநேக கடவுள்கள் இந்த நாட்களிலே தேவையில்லை. ஒருவரே இந்த நாட்களிலே ஒருவரை காரியங்களை செய்து முடிக்கிறவர். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படியாக, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எந்த தெய்வமாக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேச முடியுமா? ஆனால் இப்படியான வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேச வேண்டுமா இருந்தால் அவர் ஒருவராகிய கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களில் அந்த வார்த்தைகளை பேச முடியும். அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அவர் ஒருவராய் அங்கே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். தாசனாகிய மோசே யாத்ராகம் புஸ்தகத்திலே இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கே தாசனாகிய மோசே ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உம்மை குறித்து சொல்லுவது என்று சொல்லி கேட்ட வழியில் அவர் சொல்லுகிறார், நீ போய் அவர்களுக்கு சொல்லு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவருமாய் இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் 3 கால நிலையிலே 3 நிலைப்பாட்டை இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வருவீர்களாக இருந்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த 2 வார்த்தைகளையும் இந்த நாட்களில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இந்த பூமிக்கு இல்லை. ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, நெருக்கப்படுகிற ஜனங்களுக்குள்ளே விடுதலை இல்லை. இன்னும் துன்பம் பெருகி கொண்டே இந்த நாட்களிலே போகும். ஆனால் அவர் வருவாராக இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற துன்பங்கள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், நோய்கள் நீங்கும், கவலைகள் நீங்கும் இந்த நாட்களிலே. ஏனென்றால் அவருக்குள்ளே ஒரு மகத்துவமான வல்லமை இந்த நாட்களிலே இருக்கிறது. அவர் மகத்துவமுள்ள தேவன், அவர் அதிசயமான தேவன், அவர் அங்கே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறபடியினால்தான் என் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இந்த நாட்களிலே ஒருவரும் இல்லை. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கிற வேளையிலே, என்னுடைய கரங்கள் ரட்சிக்கப்படாதபடி குன்றி போகவில்லை, என்னுடைய காதுகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாகவில்லை என்று சொல்லி இதே ஆண்டவர் தான் இந்த நாட்களை திருவுளம் பற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமிக்கு தேவை இந்த நாட்களிலே ஒரே ஒரு ஆண்டவர் தான். அந்த ஆண்டவர் தான் இந்த பூமியிலே வந்து மனுஷனாக இந்த நாட்களிலே பிறந்து, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே அவருக்கு பெயர் கொடுக்கப்படுகிறது. என்ன பெயர் என்றால், ஜனங்களுடைய பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறபடினால் இயேசு என்ற பெயரை இடுவாயாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எபிரேய பதத்திலே பார்க்கிற வேளையிலே யேசுவா என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யேசுவா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இரட்சகர் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்களை அக்கிரமத்திலே இருந்து, பாவத்திலே இருந்து, நோய்களிலே இருந்து, பேய்களுடைய பிடிகளிலே இருந்து, நாட்களிலே உபத்திரவங்களிலே இருந்து, நெருக்கங்களிலே இருந்து, பில்லி சூனிய கட்டுக்களிலே இருந்து இந்த நாட்களிலே விடுதலை செய்யப்பட வேண்டுமா இருந்தால் அவர்கள் தேடி வர வேண்டிய ஒரே ஒரு நாமம் என்னவென்றால், யேசு என்று சொல்லப்படுகிற நாமத்தை தான் இந்த நாட்களிலே தேடி வர வேண்டும். அந்த நாமத்தை அவர்கள் தேடி வருகிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே, என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று. அதனாலே அந்த ரட்சிக்கிற, நம்மை விடுதலையாக்குற அந்த தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே வருவோமா?
நம்முடைய ரட்சிப்பை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோமா? நம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பரிபூர்ணப்படுத்திக் கொள்வோமா? ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்வோமா? இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களை கடந்து வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.